திரு வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் நம்மிடையே இருக்கிறார். மாண்புமிகு வன்னியரசா, உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த முடிவுக்கான காரணம் என்ன? திரு வன்னியரசு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. நன்றி நன்றி வணக்கம்ங்க. அதாவது பெரும்பான்மை மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆளுநருடைய செயல்பாடுகள் முழுக்க முழுக்க மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இன்னும் கூடுதலாக எங்களுடைய தோழமை கட்சிகளான இடதுசாரிகள் சிபிஎம் சிபிஐ இரண்டுமே இரண்டு கட்சிகளுமே ஆதரித்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் அறிவித்த அறிவிப்பின் அடிப்படையில் சிபிஎம் சிபிஐ முன்மொழிவதை நாங்கள் வழிமொழிகிறோம் என்று சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். அமைச்சரவையில் பங்கு கொள்கிறதா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? இல்ல, அதுல எங்களுடைய தலைவர் அவர்கள் சிபிஎம் சிபிஐ நிலைப்பாட்டை தான் இதுலயே அறிவிச்சிருக்கிறாரு. இதுலயே ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. ஆகவே வெளியிலிருந்து நாங்க ஆதரவு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பட் இது ஒரு வரலாற்று வாய்ப்பு இல்லையா உங்களுக்கு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொள்ள? ஏன்னா உங்களை நம்பி ஆட்சி இருக்கு அப்படிங்கும் போது அந்த ஆட்சிக்கான அதிகாரத்துல பங்கு கொள்றதுக்கான வாய்ப்பை நீங்க ஏன் பரிசீலிக்கல? இல்ல, அது இப்ப அதாவது அது முழுமையா நாங்க புறந்தல்ல. இப்ப தற்சமயத்துக்கு நாங்க அதை கொடுத்துருக்குறோம். பின்ன அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிறது தலைவருடைய முடிவு. தலைவருடைய முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கோம். ஸோ இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு, பிறகு அதை பரிசீலிக்கலாம். அது ஃபார் ஃபியூச்சர் டாக்ஸ்க்கு நீங்க பரிசீலனை பண்றீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்க. அதே போல இன்னைக்கு நாடே உங்களை தான் உற்று நோக்கி இருந்தது. ஒரு சிலர் இதை தாமதம்னு பார்த்தாங்க. இது ஒரு பிக் டெசிஷன் ஃபார் யூ டு மேக். எல்லா கருத்துக்களையும் நீங்க எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கிறேன். திரு பேபி அவர்கள் கூட தந்தி டிவியில பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா 11 மணிக்கு அவங்க அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு. இந்த முடிவை இன்னைக்கு இந்த மாலையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, இல்லை இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன? இல்ல, நேற்றைக்கு நான் நேற்றைக்கு நான் இங்க இருந்திருக்கணும். நான் எங்க ஊருக்கு போயிருந்தேன். எங்களுடைய அம்மா அப்பாவுடைய நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நான் போயிட்டேன். நேற்றைக்கு நான் வர முடியல. அதனால இன்னைக்கு நான் வந்ததுனால இந்த கையெழுத்து வாங்கணும், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால நான் என்னால இந்த காலதாமதம் ஆயிருக்கு. ஓகே, ஒரு லாஜிஸ்டிக்கல் ரீசன்ஸ் தான் காரணமே தவிர வேற எதுவும் இல்ல. தயக்கம் காரணம் இல்லையா? இல்ல, எந்த காரணமும் இல்லை. இதுதான் காரணம். நான் நேற்றைக்கு நான் இருந்திருந்தா நேற்றையும் முடிஞ்சிருக்கும். இன்றைக்கு நான் வந்திருக்கனால இன்னைக்கு காலையில தான் நான் வந்தேன். நானு ஓகே, இப்போ அன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசியிருக்கோம். விஜய் 2 தொகுதியில போட்டிட்டதுனால ஒரு தொகுதி காலியாகும். அதுல திருமாவளவன் போட்டியிடறதுக்கோ விடுதலை சிறுத்தைகள் அதுல இடம்பெறத்துக்கோ வாய்ப்பு இருக்கிறதா? அதெல்லாம் எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய விருப்பம் தான். என்னுடைய விருப்பம் அதுதான். தலைவர் அவர்கள் அந்த மாதிரி போட்டிட்டு அவன் உள்ள வரணும், அமைச்சரவைக்குள்ள துணை முதல்வராக வரணும்னு நாங்க விரும்புறோம். ஆனா அது என்ன முடிவு அப்படிங்கிறது அது தலைவருடைய. உங்களுடைய விருப்பம் துணை முதல்வராக அமைச்சரவையில திருமாவளவன் இடம்பெறணும் அப்படின்னு? அது என்னுடைய விருப்பம். எங்களுடைய கட்சியில பெரும்பான்மையான விருப்பமும் அதுதான். ஆனா அது எந்த சூழல்ல எப்படி தலைவர் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறதுக்காக காத்திருக்கிறோம் நாங்க. ஒரு சில வாரங்கள்ல மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது எல்லாமே எங்களுடைய தலைவர் அறிவிப்புக்காக நானும் காத்திருக்கிறேன். நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசுறவரு. திருச்சி கிழக்கா பெரம்பூரா, எது திருமாவளவனுக்கு சரி? ஏன்னா பெரம்பூர் சென்னையில நீங்க போட்டிடணும்னு ப்ரீபோல்லயே ஒரு எண்ணம் இருந்தது. உங்களுடைய ப்ரொபென்சிட்டி எண்ணம் என்னவா இருக்கும்? அதுதான் எல்லாமே தலைவர் கையில தான் இருக்குது. தலைவர் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தலைவர் என்ன முடிவோ அதுதான் அப்படின்னு சொல்லி தாவேக்கா சைட்ல சொல்லிட்டாங்க. தலைவருடைய முடிவுக்காக அடிநிலையில் இருக்கிற தொண்டர்கள், என்னை போன்ற தொண்டர்கள் காத்திருக்கிறோம். விசிகாவுக்கு திமுகவுடனான கூட்டணி முறிந்ததுன்னு பொருட்படலாமா? அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஜனநாயகம், அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, இடதுசாரிகளுக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த முடிவை தவிர திமுகவோடு நாங்கள் எப்பொழுதுமே தோழமையோடு தான் இருக்கிறோம். தோழமையா இருப்பது ஒன்று, கூட்டணியில இருப்பது இன்னொன்று. நீங்க இன்னமும் கூட திமுக கூட்டணியில் தொடர்றீங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, அதுதான் சொன்னேன். நான் அந்த இன்னைக்கு இருக்கிற ஜனநாயகத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது ஒரு குழப்பமா இருக்காதா? விசிகா திமுகவோட கூட்டணி, தாவேகா அரசுக்கு ஆதரவு அப்படின்னா அது ஒரு சமயத்துல 2 ஷிப்ல பயணிக்கிற மாதிரி இல்லையா? அது நீங்க சொல்லுங்களேன். நீங்க
இந்த மாதிரியான நெருக்கடியான சூழல நாங்க என்ன முடிவெடுக்க வேண்டும்னு நீங்க சொல்லுங்களேன். அது உங்க உரிமை, கேள்வி கேட்கறது மட்டும் தான் நம்ம வேலை. அது உங்க உரிமை, அதை நான் கம்ப்ளீட்டா ரெஸ்பெக்ட் பண்றேன். அதாவது மக்களுடைய விருப்பத்தை, மக்களுடைய உணர்வை நாங்க பிரதிபலிச்சிருக்கிறோம். ஓகே, சோ இதற்கப்புறமா ஆளுநர் தரப்புல ஒரு தாமதம் இருக்கும், ஏன்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏன்னா இப்ப ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. இதனால ஆட்சி அமைக்கிறதுக்கு சிக்கல் தொடரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி இல்ல, தொடரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்க ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இந்த அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆளுநர் தனியாக ஒன்றிய அரசினுடைய ஏஜெண்டாக இங்கே செயல்படக்கூடாது. மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இதெல்லாம் பொறுப்போடு அந்த உணர்வை புரிந்து கொண்டுதான் நாங்க ஆதரவு கொடுத்துக்கிறோம். ஆகவே காலம் தாழ்த்தக்கூடாது ஆளுநர், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆட்சி அமைக்கிறதுக்கு உடனடியா அழைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. பெரும்பான்மையான வாய்ப்புகள் எல்லாமே இடங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதை உடனே அழைத்து ஆட்சி அமைப்பதற்கு தவேகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களை அழைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் கோரிக்கை. இப்ப நீங்க அதை அவதானிச்சிருப்பீங்களா? அதுக்கு உங்களுக்கு அவகாசம் இருக்குமான்னு கூட தெரியல. இப்ப நம்ம நிறைய பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கின்றோம். சி.வி. சண்முகம் தலைமையில நிறைய அதிமுக முக்கியஸ்தர்கள், எம்எல்ஏக்கள் கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிமுகவும் உங்களுடைய ஃபார்மேஷனுக்கு வந்தா அதை நீங்க எப்படி அணுகுவீங்க? அது தலைவர், எங்களுடைய தலைவர் அவர்களும் மற்ற அந்த தவேகாவுடைய தலைவர் அவர்களும் தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு. என்னை போன்ற எளியவன் அதுக்கு பதில் சொல்வது என்பது ஏற்புடையதல்ல. இப்ப நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய அரங்கத்துல நீங்க இருந்தீங்க, நீங்க வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக வரணும் அப்படின்னு விருப்பத்தை வெளிப்படுத்தினோம். நீங்க நீண்ட காலம் களமாடியவர். இன்னைக்கு சட்டமன்ற வாய்ப்புங்கிறத தாண்டி நீங்க பிசிகாவுடைய சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்திருக்கிறீங்க. இன்னமும் கூட பெரிய வாய்ப்புகளுக்கான சூழல் உருவாகி இருக்கிறது. எல்லா முடிவுகளும் இன்னைக்கு உங்களை நோக்கி இருந்தது. நீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற வாழ்த்துக்கள் திருவானியரசு. Thank you very much. ரொம்ப நன்றி. உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், என்னை போன்றவர்களை ஊக்கப்படுத்தி வந்தீர்கள். இந்த நேரத்தில் ஊடகவியலாளர்களுக்கு, ஊடகங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்து. நீங்க யூ ஆர் அவர் டார்லிங். எப்பவுமே நீங்க எல்லா முக்கியமான தருணங்களையும் இருந்திருக்கிறீங்க. So your victory feels very personal. வாழ்த்துக்கள் திருவானியரசு. Thank you very much. நன்றி, ரொம்ப நன்றிங்க. Thank you. ஓகே, திமுகவுடனான தோழமை தொடர்கிறது அப்படிங்கிறார். அன்கண்டிஷனல் சப்போர்ட், ஆட்சியில பங்கு கொள்றதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பிற்கால பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. இப்போ ஆட்சி உடனடியாக அமைய வேண்டிய சூழல் இருக்கிறது. என்னுடைய விருப்பம், அதாவது அவருடைய திரு வன்னியரசு அவர்களுடைய விருப்பம் என்பது திரு திருமாவளவன் துணை முதலமைச்சராக வேண்டும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி காலியானால் அதுல திரு திருமாவளவன் பங்கேற்று எலெக்ஷன்ல பங்கேற்று தமிழ்நாட்டு அரசுடைய துணை முதலமைச்சராக போட்டியிட வேண்டும் என்பது விசிகாவுடைய தொண்டர்களுடைய விருப்பம் என்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் என்பதை தாண்டி இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு திரு வன்னியரசு அவர்களுடைய கையெழுத்தால தான், அவர் தான் டை பிரேக்கராகவே இருந்திருக்கிறார். அதோடைய நிர்ணய சக்தியா திரு திருமாவளவன் அவர்கள் தான் இருந்தாலும் கூட சட்டமன்ற ப்ரொசீஜர்ஸ்ல ஆளுநர் கிட்ட கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்ல சட்டமன்ற குழு தலைவருடைய கையெழுத்து தான் பிரதானமாகிறது. அந்த கையெழுத்திட்டவர் திரு வன்னியரசு அவர்கள். he is the news maker of the moment அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆளுநர் தாமதமின்றி ஆட்சி அமைக்க அழைக்கணும். அது ஆட்சியில பங்கு கொள்றதா இல்லையா அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு லேட்டர் டாக்ஸ். அதை நாங்கள் பேசி முடிவெடுப்போம். திமுகவுடன் தோழமையில நாங்கள் தொடர்கின்றோம். ஆனால் இந்த ஆட்சிக்கு இந்த சூழலுடைய அசாதாரணம் கருதி நாங்கள் ஒரு ஜனநாயக அரசு அமையணும் அப்படிங்கிற அளவில் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கோம் அப்படிங்கிறாரு. திரு திருமாவளவன் துணை முதலமைச்சராக வேண்டும் அப்படிங்கிறது விசிக தொண்டர்களுடைய விருப்பம் என்றும் கூறுகிறார் திரு வன்னியரசு. பேக் டு பேக் டெவலப்மெண்ட்ஸ்ல அடுத்தடுத்து தந்தி டிவியில தமிழ்நாட்டு அரசியலுடைய பல முக்கிய நகர்வுகள் அறிவிக்கப்பட்டு வரத பார்க்கின்றோம். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து தந்தி டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தி நியூஸ் பிரேக்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லணும். எல்லா நேற்று முன்தினம் எலெக்ஷன் வந்ததுலேருந்து எல்லா முக்கிய செய்திகளும் நடக்கக்கூடிய அரங்கமாக தந்தி டிவி அரங்கம் இருக்கிறது நம்ம பார்க்கின்றோம். வருங்கால அமைச்சரவையில் பங்கேற்பது பற்றி நாங்கள் பேசி முடிவெடுப்போம் என்கிற வன்னியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலரும் சட்டமன்ற குழு தலைவரும். திரு எம்ஜிஆர் நம்பி, சஞ்சீவி, கோலப்பன், சந்திரசேகர், குமார், இந்த டெட்லாக் தீர்ந்துருச்சா
இன்னமும் கூட நம்ம பொலிட்டிக்கல் த்ரில்லர்ஸ்ல வர்ற மாதிரி கடைசி நிமிஷத்துல திருப்பம் வரும்ல, இல்ல உங்க காலத்து எம்ஜிஆர் நபி காலத்து படத்துல வரும்னா படத்துல தாலி கழுத்த கட்டுறத நிறுத்துங்க இல்ல முடிஞ்சது, அதெல்லாம் நடக்காது. பேட்டியோட முடிஞ்சது. இல்ல சார், இது ஒரு பாட்டு தான் சார். அடுத்த பாட்டு ஆரம்பம். ஆமா, சட்டமன்றத்தில் ஆரம்பிக்கும். அடுத்த பாட்டு சட்டமன்றத்தில். ஆமா சார், அது வந்து நீங்க இனிமேல் அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இல்ல இது ஒரு மெகா சீரியல் மாதிரி பொலிட்டிக்கல் ஒரு இடத்துல ஒரு திருப்பம் நடந்துருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ராஜ்பவன் என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் லோக் பவன்ல என்னாச்சுன்னு தெரியல, சிவி சண்முகம் வீட்ல என்னாச்சுன்னு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். ஒரு நேரத்துல இத்தனை பிரேக்கிங் நியூஸ் ஆங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.